श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பரா. ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அஹம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச நது மாம் அபிஜானந்தி சத்வே நாதச்சயன்வந்தி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 24வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம் கண்ணபிரான் அவர் அர்ஜுனையை பார்த்து கூறும் அந்த விஷயங்கள், அர்ஜுனா என்று போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னதுக்கு தொடர்ச்சியாக தான் இதுவும் இருக்கு. நேரடியாக பகவானை வழிபடுவது ஒரு பாதை. மற்ற தேவர்களை வழிபடும் போது அவளுக்குள்ள இருக்கும் அந்தர்யாமியாக இருக்கும் அந்த பகவானை, அவளுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கும் அந்த ஒரு பரம்பொருளான கண்ணபிரானை, அவரை மறைமுகமாக நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் சொன்னார் அவர். இதன் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு ரகசியம், இந்த ஒரு அத்தியாயத்தின் பெயரே ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். ரகசியத்தில் ரகசியமாக அனைத்தை காட்டிலும் ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு ரகசியமாக இருப்பது இந்த ஒரு அத்தியாயத்தில் இருக்கும் ஞான விஷயங்கள். இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் அல்லாது இந்த பகவத்கீதை முழுக்கவே பாதுகாக்கப்பட்ட ரகசியங்களால் ஆனது, பல பல தத்துவங்களால், ஞான தத்துவங்களால் ஆனது. அப்படி ஞான தத்துவங்களால, இந்த ரகசியங்களால் நிரம்பியிருக்கும் இந்த பகவத்கீதையில நம்ம கிருஷ்ணர் இந்த இடத்தில் சொல்வது, அனைத்திற்குள்ளும் நிறைந்திருக்கிறார் அந்த இறைவன். அந்த இறைவன் என்கிற அந்த நபரை ஒரு சொரூபத்தில் அடக்க முடியாது. இதே அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், என்னை யாராலும் அடக்க முடியாது, என்னை அடக்கக்கூடியவா யாருமே கிடையாது என்று சொல்லிட்டார். அதனால் பகவானின் சொரூபம் இதுதான். ராமர் என்றால் இதுதான், இவர்தான் சொரூபம். ராமர்னா இவ்வளவுதான் இருப்பார், இவ்வளோ அடி உயரமாக இருப்பார், இவ்வளோ ஒல்லியாக இருப்பார், இவ்வளோ ஆஜானுபாவராக இருப்பார் என்று சொல்ல முடியாது. கண்ணபிரான் என்று சொன்னால் அவருக்கு இதுதான் சொரூபம், இவ்வளோ அழகாக கருண் நிறத்தில் அழகான சொரூபத்தோடு இருப்பார். அவர் பீத வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருப்பார். அவருடைய கேசங்கள், அவருடைய அந்த முடி இருக்கிறதே, அந்த கேசங்கள் ரொம்ப பெரிதாக அழகாக இருக்கும் பார்ப்பதற்கே. ஒரு மயில் தோகையும் ஒரு மயிலின் அந்த ஒரு இறகை வைத்திருப்பார் என்றெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால. அப்படி அந்த ஒரு சொரூபங்களை பகவான் எடுத்ததற்கான காரணம் என்ன என்றால், அந்த பரம்பொருளுக்கு சொரூபமே கிடையாது. அப்படி நிர்குணமாக இருக்கும் பரபிரம்ம சொரூபத்தை தியானம் செய்ய முடியாது, அதை நம்மளால் பக்தி செலுத்த முடியாது. இதுவே அதற்கு ஒரு சொரூபம் இருந்தது என்றால், இப்போ ஒரு நரசிம்மராக, ஒரு வாமனனாக, ஒரு மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரமாக, கண்ணனாக, கிருஷ்ணர், ராமராக, அம்பாளாக சொரூபம் இருக்கு, நம்ம ஹனுமானாக சொரூபம் இருக்கு, வெற்றிவேல் முருகனாக இருக்கா. நம்ம ஒரு சொரூபத்தை கொடுத்தோம் என்றால், அந்த இறைவனுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்தோம் என்றால்தான் அந்த ரூபத்தோடு நம்மளால் கனெக்ட் செய்து கொள்ள முடியும், அதோடு நம்ம இணைந்து கொள்ள முடியும் நம்மளோட மனதை. அப்படி அந்த ஒரு சொரூபமாக இருப்பது அந்த பகவானின் சொரூபம். இப்படி இருக்கும் சொரூபம், அதற்குள்ள அந்த பகவானின் பெருமைகளை அடக்க முடியாது. அப்படி அடக்க முடியாத அந்த பகவான் அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார், அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் என்று சொல்றார் கிருஷ்ணன். அப்படி இருக்கும் இந்த பகவான் தான் அனைத்து யாகங்களையும் ஏற்பவராகவும், அனைத்து யாகங்களின் பலனையும் அளிப்பவராகவும், அந்த யாகத்திலிருந்து வரும் அந்த ஒரு யாகத்தில் நமக்கு கொடுக்கும் அந்த ஒரு விஷயங்களை, வஸ்துக்களை ஏற்றுக்கொள்கிறவராகவும் இருக்கிறார். அதனால்தான் இங்க போக்தா என்ற ஒரு விஷயத்தை சொல்றார். அந்த யாகத்தை அனுபவிப்பவராக இருப்பவர் இந்த இறைவன் தான். யாகத்தை யார் அனுபவிப்பார் என்றால், யாருக்காக இந்த யாகத்தை செய்கிறோமோ அவர் தான் அனுபவிப்பார். இப்ப நான் கிருஷ்ணருக்காக யாகத்தை செய்தால் தானே அவரால் அனுபவிக்க முடியும் என்றால், அதற்கு தான் போன ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரே. மற்ற தேவருக்கு குபேர யாகம் என்று செய்கிறோம், சுதர்சன யாகம் என்று செய்கிறோம், மாதிரி லக்ஷ்மிக்கு ஒரு யாகம் என்று செய்கிறோம், வேற ஏனைய தேவர்கள் பல பேருக்காலே வருண யாகம் செய்கிறோம், ஹோமங்கள் செய்கிறோம். இப்படி எந்த ஒரு யாகம் ஹோமம் செய்தாலும் அந்த தேவனுக்கு, அந்த தேவிக்கு அந்தராத்மாவாக இருப்பவர் கடைசியில நிற்கிறது கிருஷ்ணர்ல தான். அப்படி இருக்கும்போது யாருக்கு நம்ம அதை அளித்தாலும் அதை பகவான் தான் ஏத்துக்கிறார். பகவான் தான் அதை ஏத்துண்டு சந்தோஷமாக அதை அனுபவிப்பதனால் அவருக்கு போக்தா என்ற விஷயம், யக்ஞ போக்தா என்று சொல்றார். இந்த இடத்துல ஒரு திருநாமம் வருது அவரோடு. அப்படி அனைத்து யாகங்களையும் ஏற்பவனாக நான் இருந்தாலும் இந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. இதை காதால் கேட்டால் மட்டும் போதாது, இது தெரிந்து கொண்டால் போதாது, இதை உணர வேண்டும் என்று சொல்றார் கிருஷ்ணன். இப்படி தெரிந்து கொள்வது வேற, உணர வேண்டியது வேற என்று சொல்லிட்டு, இப்படி உணராதவர்கள், தெரிந்து கொண்டு இந்த விஷயத்தை மனதால உணராதவர்கள், அவ மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சக்கரத்தில் சிக்கிக்கொண்டு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று இந்த வாழ்க்கை சக்கரத்தில் சுழன்று கொண்டே இருப்பார். இதுவே இந்த உண்மையை உணர்ந்தவர்கள்
அவளுக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 24வது ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.